முதல்ல சேமிக்கிற பழக்கத்தை முதல்ல உருவாக்கணும். ஹேபிட், HABIT, லாஸ்ட் 2 லெட்டர் இட்டு, அது லாஸ்ட் 3 லெட்டர் பிட்டு கொஞ்சம், லாஸ்ட் 4 லெட்டர் ஏபிட் இன்னும் கொஞ்சம், அப்புறம் தான் அது ஹேபிட், அப்புறம் தான் அது பழக்கம். இந்த ஹேபிட்டை, சேவிங் ஹேபிட்டை நம்ம முதல்ல இன்கல்கேட் பண்ணிக்கணும், முதல்ல நம்மள உருவாக்கிக்கணும். அது பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா 25 லட்சம் 50 லட்சம் 1 கோடி எல்லாம் சேர்த்துக்க முடியும். பட் என்னன்னா யுவர் மைண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு எந்த மாதிரியான சார் ஒரு விழிப்புணர்வு மாதிரி நம்ம கிட்ட, ஏன்னா இப்போ ஒரு தகவல் தானே சார் ஒருத்தர் இயக்கமே வைக்குது. இப்போ நான் ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன்னா என்னை யாரும் கேட்க மாட்டேன், நான் பாட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிருவேன். இல்லை எனக்கு நானே அது கதை, அந்த படத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருவேன். இது நம்ம இதுதான் இப்படி தான் ஒரு மனிதனோட உளவியல் இப்படி தான் இருக்குது சார். இப்போ இந்த முதலீட்டு உலகளோ இந்த ஹேபிட்டை நான் உருவாக்குறதுக்கு என்ன எனக்கு உளவியலாக இங்கே சுற்றி இருக்கு எனக்கு, அதுதானே என்னை இயக்கிறதுக்கான என்னை பிடிச்சி புஷ் பண்ணக்கூடிய சக்தி இல்லாத போது அந்த செயலை நான் எப்படி உள்ளே எடுத்துக்கிறது? பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. பசித்திருல ப, தனித்திருல த, விழித்திருல வி. இது 3 நீங்கள் பண்ணீங்கன்னா பதவி உங்களுக்கு தன்னால் வரும். 25 லட்சம் 50 லட்சம் 1 கோடிங்கிறது தன்னால் வரும். பசித்திரு, ப்ராடக்டை நல்லா தெரிஞ்சுக்கணும், முதலீடை தெரிஞ்சுக்கணும், எதுக்காக நம்ம சேர்க்குறோம், எதுக்காக வேலைக்கு போகிறோம், வாழ்க்கையில் என்ன பர்பஸ், அதை தெரிஞ்சுக்கிட்டு அதோடைய எஸ்ஐபின்னா என்ன, காம்பவுண்டிங்னா என்ன, இன்ட்ரெஸ்ட்னா என்ன, நீண்ட காலம்னா என்ன, ஷார்ட் டேர்ம்னா என்ன, எப்படி பண்ணணுங்கிறத அந்த பசித்திரு அந்த தாக்கத்தை நீங்களே உருவாக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொற்றனை தூறு மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறு அறிவுங்கிற மாதிரி அதை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ பசித்திருல லேர்ன். 2வது தனித்திருல ஆக்ட். எல்லாரும் பண்ணுறாங்களே, எளிய மக்கள் ப்ராப்ளம் என்ன, எல்லாரும் பண்ணுறாங்களேன்னு பண்ணிடுறது. இப்போ ஃபேஸ்புக்கு தானே, ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டீங்கன்னா அவன் கார் வாங்கிட்டான், அவன் 2 வீலர் வாங்கிட்டான், அவன் வெளியூர் போயிட்டான். முதல்ல ஸ்விக்கி, ஜொமேட்டோ, யூபர் இந்த ஆப்ஸ் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். இதை பண்ணாலே உங்களுக்கு பாதி சேவிங்ஸ் வந்துடும். ஸோ தெரிஞ்சால் போகாது, எல்லாத்தையும் நம்ம செயல்படுத்தணும். ஸோ பசித்திரு தனித்திருல ஆக்ட், அதை செயல்படுத்தணும். மற்றவனை பார்த்து சூடு போட்டக்கூடாது. நம்ம சட்டை வேற, நம்ம போகிற பாதை தனிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்புறம் விழித்திரு இல்லை ப்ரொடெக்ட் என்ன, பணத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் இஸ் த தீஃப், இன்வெஸ்டிங் இஸ் த லாக். மக்களுக்கு இப்போ உங்கள் சட்டையில் வருஷம் 6 ரூபா பணம் யாராவது திருடிக்கிட்டே இருக்காங்க. 100 ரூபா பணம் வச்சுருக்கீங்க, 6 ரூபா திருடிக்கிட்டே இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். பணவீக்கம் தான் இன்றைக்கி பெரிய ப்ராப்ளம். விலைவாசி தான் பெரிய ப்ராப்ளம், எல்லாருக்குமே பெரிய ப்ராப்ளம் அதுதான். ஸோ இதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி முதலீடு. ஸோ பசித்திருல இது 3த்தையும், பசித்திரு தனித்திரு விழித்திரு, இதை பண்ணீங்கன்னு சொன்னால் உங்கள் முதலீட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த பதவி அப்படின்னு வர இந்த 25 லட்சம் 50 லட்சம் 1 கோடி என்ன இலக்காக இருந்தாலும் உங்களால் அச்சீவ் பண்ணலாம்.